வணக்க மக்களே. பிரபல நடிகையும் அதே போல் பிரபல அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தருமான நடிகை பார்த்திங்கன்னா இப்போ கைதாகியிருக்காங்களாம். தமிழ் திரையுலகில் பிரபலமான பாடலாசிரியர் ஸ்நேகன். இவர் தன்னுடைய பெயரிலேயே ஸ்நேகம் அறக்கட்டளைன்னு சேவை செய்து வந்துட்டுருக்காரு. தன்னுடைய அறக்கட்டளையின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களிடம் பணம் வசூலித்ததாக பாஜக நிர்வாகியான நடிகை ஜெயலட்சுமி மீது 2023 சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் பாடலாசிரியர் ஸ்நேகன் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் நடிகையும் அதேபோல் பிரபல கட்சியினுடைய நிர்வாகியுமான ஜெயலட்சுமி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சாங்க. தன் மீது ஸ்நேகன் தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி புகார் அளித்து தமக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் இந்த மாதிரி ஏற்படுத்தி வராருன்னு ஸ்நேகன் மீது நடிகை ஜெயலட்சுமி புகார் கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் ஸ்நேகன் மீதும் திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் பார்த்தோன்னா ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகன் மீதான மனு பிப்ரவரி 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்துச்சு. ஸ்நேகன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீதர் தனது ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் என்ற பெயரை ஜெயலட்சுமி தான் தவறாக பயன்படுத்தி மோசம் செய்துள்ளார். அதே சமயம் ஸ்நேகன் மீது பொய்யாக அளிக்கப்பட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் ஸ்நேகன் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட வேண்டி நீதிபதி அவர்களிடம் பார்த்தோன்னா இவர் வழக்கம் போல் பார்த்தோன்னா அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்துரைச்சிருக்காரு. இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டதாக நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. சென்னை அண்ணா நகர் திருமங்கலம் வெல்கம் காலனி பகுதியில் உள்ள நடிகை ஜெயலட்சுமி வீட்டில் நீதிமன்ற அனுமதியுடன் 10க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை நடத்தினாங்க. இதன் அடிப்படையில் நடிகை ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. யாரை நம்புறது, யார் எப்போ எப்படி செயல்படுவாங்க அப்படின்றது தெரியலன்ற மாதிரியாக இருக்குது இப்போ இந்த விஷயம். இது மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுக்கு இடையே பார்த்தோன்னா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இப்படி பிரபலமானவங்களே ஆகிட்டா மற்றவர்களை சொல்லி என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.